ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்ட் 2ல் 30 கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மாவட்டம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம்னு கேட்டால் நீலகிரி, எழுத்தறிவு அதிகமுள்ள மாவட்டம் கேட்டால் கன்னியாகுமரி, எத்தனை சதவீதம் கேட்டால் 87.55%. மிக குறைந்த எழுத்தறிவு உள்ள மாவட்டம் கேட்டால் தர்மபுரி, அதிகம் ஆண் பெண் விகிதம்னு கேட்டால் தூத்துக்குடி, குறைந்த ஆண் பெண் விகிதம்னு கேட்டால் சேலம், அதிக மக்கள் நெருக்கமுள்ள மாவட்டம் கேட்டால் சென்னை, குறைந்த மக்கள் நெருக்கமுள்ள மாவட்டம் கேட்டால் சிவகங்கை. இந்திய அளவில் தமிழ்நாடு மக்கள் தொகைன்னு கேட்டால் 6வது இடம். இந்திய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் எழுத்தறிவு மக்கள் நெருக்கம் 13வது இடம், 11வது இடம். மக்கள் அதிகம் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதிகம் மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் கேட்டால் டெல்லி, எழுத்தறிவு அதிகமுள்ள மாநிலம் கேட்டால் கேரளா, எழுத்தறிவு குறைவாக உள்ள மாநிலம் கேட்டால் பீகார். இந்தியாவில் முதல் பால் கூட்டுறவு சங்கம் எங்கேனா தொடங்குச்சுன்னா கத்ரா, 1913 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. NDDP அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. NCTC அப்படின்னா நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1963. தேசிய பால்வள வாரியம் எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டால் 1965. IFFOC அப்படின்னு கேட்டால் இந்திய உழவர்கள் ஊரக கூட்டுறவு நிறுவனம். மாநில கூட்டுறவு வங்கிகள். தேசிய இணையம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் 1964. LD பேங்க் தேசிய இணையம் 1960. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு ஒன்றியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1/1/1914. கடன் விற்பனை இணைப்பு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் 1954. LAMBS அப்படின்னா விரிவாக்கம் என்னென்னா லார்ஜ் சைஸ்டு மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். NAFED அதன் விரிவாக்கம் கேட்டால் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். வேளாண் விளைபொருட்களின் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1959. மகாராஷ்டிரா கூட்டுறவு சர்க்கரை ஆலையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1951. தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் எப்போனா 1962 ஏப்ரல் 14. முதல் பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் சங்கம் கேட்டால் ஈரோடு மாவட்டம் கொடிமுடி 1976. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டிங்கன்னா 13/2/1980. முதல் கூட்டுறவு நுகர்வோர் சங்கம் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் எப்போ தொடங்கப்பட்டது கேட்டால் 1904. தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலையை கேட்டால் ராமநாதபுரம் 1939. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.